மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்நியாருக்கும் எங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் மேடம், நாங்களும் எங்களுக்கும் விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும். இதே சட்டசபையில என்ன மாதிரி குரல் கொடுத்தாரு எங்களுக்கும் தெரியும். ரவுத்திரம் பழகுன்னு பாரதி சொல்லியிருக்காரு, ஒரு தவறோ ஒரு உண்மை இல்லைன்னா மட்டும்தான் நாங்கள் எந்திரிக்கிறோம். இதே பரமக்குடி எம்எல்ஏ அவர்கள் தொகுதி சார்ந்து பேசினாரு. நாங்கள் இதே இடத்துல அறிவிச்சோம், ஒலிம்பிக்கோடைய அகாடமி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் திமுகவுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய பரமக்குடியில் வருதுன்னு சொன்னோம். அப்போ ஒரு உண்மைக்கு மாறான தகவல் சொல்லும் பொழுது நாங்கள் எந்திரிக்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் சொன்னார், ஒரு உதாரணம் சொன்னார், நாங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறோம். எதிர்கட்சி என்பது தீக்குச்சி மாதிரி, அதை அழகாக கேஸை பற்ற வச்சு பால் வச்சா நாங்கள் அமைதியாக இருப்போம். நீங்கள் கேஸை பிடுங்கி விட்டு பற்ற வச்சுன்னா வெடிக்கும். நாங்கள் வெடிக்கக்கூடிய இடத்துல அப்படி இருக்கிறோம். ஸோ நல்ல கருத்துக்களையும் நீங்கள் சொல்கிற மாதிரி மேடம் 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 ஒரே ஒரு நிமிஷம் மேடம் நீங்களே ஒரு நிமிஷம் பேசி முடிச்சிடறேன். அந்நியார் அவர்களுக்கு எங்களுக்கு கோரிக்கை என்னன்னா, இன்னையிலிருந்து ஒரு நோட் எடுத்துக்கோங்க. திமுக பேசும்போது ஏதோ ஒரு இடத்துல அரசையோ முதலமைச்சரையோ இல்ல எங்களுடைய கொள்கையிலையோ தவறுன்னு சொன்னா மட்டும்தான், இந்த பாருங்க இப்ப கூட கத்துறாங்க பாத்தீங்களா, நீங்க சொல்லணும்ல, இப்ப நீங்க சொல்லணும்ல, திமுக ஏன் கத்துறாங்கன்னு கேட்கல, என்ன மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா அது ஏதோ எனக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் பேசுது. நீங்க உங்களுக்குள்ள பேசிக்கலாம், இங்க பார்த்து சொல்லுங்க. இல்ல அந்நியார் எப்பயுமே எங்களுக்கு நல்ல பழக்கம். அதனால அந்நியார்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, எதிர்கட்சிகள் அரசுடைய குறைகளையும் பிரச்சனைகளையும் சொல்லட்டும், நாங்கள் பதில் சொல்றோம். ஆனால் 100 நாள் வந்த ஆட்சியை முதலமைச்சர் குறித்தோ இல்ல அமைச்சர்கள் குறித்தோ இல்ல தவறான எங்களோட கொள்கை தவறான இருக்கிற மாதிரி ஒரு போலி பிரச்சாரம் செய்யும் பொழுது நாங்க எந்திரிக்கிறோம். அதுதான். அப்ப நாங்க என்ன கேக்குறோம்னா, நாங்க ஒரு பதில் கேட்கிறோம், ஆனா நாங்க பேசும்போது அவங்க பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப கூட பாருங்க, எதிர்கட்சி தலைவர்கிட்ட ஒரு கேள்வின்னு சொல்ற உடனே எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. சட்டத்துறை அமைச்சர் போதுமா? சட்டத்துறை அமைச்சர் உட்காருங்க. பேரவைத் தலைவர் சட்டத்துறை அமைச்சர் நம்முடைய சகோதரி பேசுங்க. அக்கா அவர்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து என்னன்னா, எல்லா விஷயத்திற்கும் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கு. எந்த விஷயம் அதை ட்ரிகர் பண்ணி அதை பேச வைக்கிறதுன்னு இருக்கு. இப்ப மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் பேசிட்டு இருக்க சொன்னார், அதாவது அறிவாலயத்தை வெள்ளை அடிக்கணும், வாடகைக்கணும். இது நான் வெளியில பொதுவாக ஒரு மேடையில் பேசிய விஷயம். அதை இங்கே அவர் குறிப்பிடும் பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா இங்க அதை நாங்க என்ன சொன்ன, வெளியில பொதுக்கூட்டத்தில் பேசும் பொழுது முரசொலி ட்ரஸ்ட் ஒரு தனி நபருக்குரியது, ஒரு தனி குடும்பத்திற்குரியது. அந்த முரசொலி ட்ரஸ்டில் இருப்பவர்கள் அதை வாடகைக்கு விட்டு வருமானத்தில் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வெளியில பேசினது அவர் இங்கே குறிப்பிடும் பொழுது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த மாதிரி வார்த்தைகளை அவர் தவிர்த்துக்கிட்டால் கண்டிப்பா இது மாதிரியான வாக்குவாதம் வராது. அக்கா அவர்களுக்கு ஒரு பணிவான விஷயம் என்னன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க போது அவர் எப்பவுமே நிதானமாக அமைதியாக நேர்மையாக இருக்கக்கூடியவர். எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு விஷயத்துல ட்ரிகர் ஆகி அவர் சீண்டப்பட்டு அவர் எவ்வளவு கோவப்பட்டார்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவையில எதை பேசினால் அவர்கள் சீண்டுவார்களோ அது மாதிரி விஷயங்களை பேசும் பொழுது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இப்ப தேவையில்லாம அவர் பேசுறப்ப அது கட்டாயத்தில் இருக்கும். ஏனால் அமைதியாக இருந்த கேப்டன் அவர்கள் கோவப்பட்டு அவர் எந்திரிச்சு நின்று அவர் அன்னைக்கு பேசினதை அன்னைக்கு இருக்கிற உலகமே பார்த்துச்சு. ஏன் அவரை சாதாரண பேசல, அன்னைக்கு யாரோ சீண்டும் ஒரு வார்த்தைகளை அவர் குறித்து பேசும் பொழுது அவரையும் மீறி அவர் கோவப்பட்டார். ஏன்னா எப்பயுமே ஒரு லிமிட்டோட என்ன பேசணும் அது பேசாமல் இன்னைக்கு அறிவாலயத்தை வாடகைக்கு நாங்கள் அதெல்லாம் நான் வெளியில பேசின விஷயம், பொதுக்கூட்டத்தில் பேசின விஷயம். பொதுக்கூட்டத்தில் முரசொலி ட்ரஸ்ட் யாருடையது, முரசொலி ட்ரஸ்ட் ஒரு குடும்பத்துடையது, இதெல்லாம் பொதுக்கூட்டத்தில் பேசினது. அதை பேசும் பொழுது நானும் இங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். அது பதில் சொல்லும் பட்ச இது வேற திசையை நோக்கி போகிறது. மானிய கோரிக்கை சம்பந்தமாக விவாதிப்போம் என்பதை கேட்டுக்கொண்டு திசை மாற்றுவது, இப்போ அவங்களுக்கு பதில் இல்லை என்றுக்காக திசை மாற்ற நினைக்கலாம், அதெல்லாம் திசை மாற்றுக்கில்லை. நாங்கள் ஆக்கப்பூர்வமாக என்ன சொல்லணுமோ அதை ஆக்கப்பூர்வமாக சொல்ல ஆசைப்படுகிறோம். அதனால தான் நீங்க அறிவிப்புகளை நீங்க முதல்ல சொல்லுனீங்க, அறிவிப்புகளை சொன்ன பிறகு ஆக்கப்பூர்வமான விவாதத்துக்கு போகணும். ஏன்னா அதனால அறிவிப்புகளை முன்னாடி சொல்லுனீங்க. ஸோ அதனால ஆக்கப்பூர்வ விவாதத்துக்குள்ள செல்ல விரும்புகிறோம். எதற்கும் யாருக்கும் விஜயதாம அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனக்கு முகவரி தந்த பேசி முடிச்சோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் அண்ணன் தளபதியாருக்கு
மாண்புமிகு ஏவாவேலு என்ன சொல்ல வரீங்க? மாண்புமிகு பேரவைத் தலைவர், நம்முடைய பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தோர் நலன் கொள்கை விளக்க குறிப்பில் ஒரு கரெக்ஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. கொள்கை விளப்பா அறிவிப்பா? பக்கம் 6. அறிவிப்பிலையா கொள்கை விளக்க குறிப்பிலையா? கொள்கை விளக்க புத்தகத்தில் கொள்கை விளக்கு கொள்கை விளப்பு. சரி. இல்லை, பக்கம் 6 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 69 விழுக்காடுக்கு வந்து பட்டியல் போட்டிருக்கிறாங்க. இப்போ பிற்படுத்தப்பட்டோர்ன்றது ஏற்கனவே 30% இருந்ததுன்றது இப்போ வந்து 26.5%. அதில் உள்ளொடுக்கீடு வந்து முஸ்லீம்களுக்கு 3.5%ன்றது ஆனால் கலைஞர் ஆட்சியில் அறிவித்ததை இதில் குறிப்பிட்டிருக்கிறீங்க. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்பரப்புக்கு 20, ஆதி திராவிடர்களுக்கு 18, பழங்குடியிருக்கு 1, மொத்தம் 63 போட்டிருக்கிறோம். இப்போ உள்ஒதுக்கீடு வந்து பிற்படுத்தப்பட்டோர் வந்து இஸ்லாமியர்களுக்கு 3.5 போட்டது கரெக்டு. ஆனால் 18% ஆதிராவிற்குன்றதுல உள்ளொதுக்கீடு வந்து அருந்ததிற்கு 3% கொடுத்தாச்சு. சென்ற புத்தகத்தில் பார்த்தாலும் இருக்கும். இப்போ அந்த அருந்ததிற்கு 3%க்கு எல்லா பலனும் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து அந்த அருந்ததிற்கு 3%ன்றது இடம்பெறலை. அப்படி இடம்பெறலைன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு வேண்டிய சலுகை இந்த அரசு செய்ய போகிறதா இல்லையா என்பதுதான் ஒரு கேள்வி. இன்னொன்று அதே புக்கில் பார்த்தீங்கன்னா பக்கம் 13 அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்ற மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகள் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் சேர்க்கை பெறும் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மற்றும் முதற்கொண்ட வகைப்பைச் சேர்ந்த மாணவ மாணவர்களுக்கு செலுத்த வேண்டிய அனைத்து கல்வி கட்டணங்கள் மற்றும் விடுதி, உணவு கட்டணங்கள் மருத்துவ கல்வி இயக்கத்திற்கு ஒப்படைக்கப்படும். அதாவது நான் சொன்ன இந்த இன மக்களுக்கெல்லாம் பணம் வந்து அரசாங்கம் கொடுக்கும். இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. நான் கேட்குறது 2006-2077 77.97 கோடி ரூபாய் அதுக்காக பணம் ஒதுக்கி இருக்கிறீங்க. ஆக ஆதி திராவிடர் என்று சொல்லப்படுகிற, பழங்குடியர் என்று சொல்லப்படுகிற 1% இவர்களுக்கு இந்த சலுகை உண்டா இல்லையா, இந்த அரசாங்கம் அவர்களுக்கு பணம் கட்டப்போகுதா இல்லையா என்பதை விளக்கம் இதில் இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.